வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மூட்டு வளைவு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் கூட இருக்கலாம். மூட்டு நிறைய பேருக்கு எப்படி பெண்டாகி இருக்கும், அதுக்கான காரணங்கள், அது எப்படி அப்ரோச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிஷியலி சில பேருக்கு பிறக்கும் போதே முட்டி ரொம்ப பெண்டாக இருக்கும், இல்லை ஆப்போசிட் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது பேர் பவுல் லெக்ஸ் சொல்லுவோம். இது நாக் நீஸ், அதாவது முட்டி ஒன்றோட ஒன்று இடிக்கிறது. ஸோ இது நடக்கும்போது காரணம் நம்ம கண்டுபிடிக்கணும். இட் கேன் பி எ ஃபைசியல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் குழந்தை பிறக்கும்போது ஆர் அந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ ஃபைசியல் இன்ஜுரி அப்படிங்கிறது இந்த வளர்கிற பிளேட், போனில் இருக்கிற பிளேட் ஒரு பக்கம் நல்லா வளருது, ஒரு பக்கம் அதோட க்ரோத் ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்டர்ப் ஆகிருந்தால் இட் கேன் காஸ் இந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டி. இந்த காலை விட இந்த கால் ஒரு மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் எதர் ஜெனுவேரம் ஆர் ஜெனுவேல்கம், நாக் நீ ஆர் பவுல் லெக். இதுக்கு நிறைய காரணங்களுக்கு நம்ம கண்ட்ரியில் மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விச் இஸ் கால்ட் அஸ் ரிக்கெட்ஸ். ஸோ குழந்தைங்களில் ப்ரிடாமினன்ட்லி இட்ஸ் எ டிஃபிஷியன்சி டிஸார்டர் ஆர் இட் கேன் பி அன் இன்ஜுரி. அதாவது வளரும்போது கீழே தடுக்கி விழுகிறாங்க, அந்த க்ரோத் பிளேட்டில் ஒரு பக்கம் அடிபட்டுறது, அது சரியாக வளராமல் இருந்தால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்ட், மிடில் ஏஜ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ். சில பேருக்கு லைக் ஃபேமிலியலாகவே அந்த நீ பெண்டிங் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பித்து செட் ஆகும்போது அந்த மாதிரி பெண்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மூணாவது, ஒரு ட்ராமா, ஒரு இன்ஜுரி, ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அது சரியாக கூடலை. அப்படி கூடாத பட்சத்தில் கூட அந்த நீ பெண்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்களுக்கு இட்ஸ் ஆல்ரெடி செட்டில். நம்ம குழந்தைங்கள மாதிரி மெடிசன் கொடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இவங்களுக்கு நம்ம அதை கரெக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கிளினிக்கலாக அசஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு அலைன்மெண்ட் டிஃபார்மிட்டி இருக்குது, அது ஒரு பிளேனில், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பெண்டாக இருக்குது அந்த பிளேனில் மட்டும் இருக்கா, இல்லை சைடில் பார்க்கும்போது முட்டி பின்னாடி பெண்டாக இருக்கும் அந்த மாதிரி பிளேன்லேயும் இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணோம். ஸோ அந்த முட்டியில் போன் மட்டும் இல்லாமல் லிகமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரெச்சபிலிட்டி இதெல்லாம் அசஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி எக்ஸ்ரே வில் பி அ கீ, பிகாஸ் எவ்வளோ ஆங்கிள் டிஃபார்மிட்டி இருக்குங்கிறத அலைன்மெண்ட்டோட மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேனோகிராம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டு உங்கள் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஃபுல் எக்ஸ்ரே எடுப்போம். அப்படி எடுக்கும்போது தான் எவ்வளவு அலைன்மெண்ட் மாறி இருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் தேவைப்பட்டால் ஒன் ஸ்டெப் மேலே போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனும் பண்ணுவோம், பிகாஸ் உள்ளே இருக்கிற காட்லேஜும் அந்த ஜவ்வு மெனிஸ்கஸும் என்ன குவாலிட்டியில் இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஹோலிஸ்டிக்கலாக ஒரு மிடில் ஏஜ் பர்சனுக்கு நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த அலைன்மெண்ட் ஒன்ஸ் பெண்டாக ஆரம்பிச்சதுன்னா உங்களோட காரில் இருக்கிற வீல் அந்த மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா, எப்படி ஒரு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது பெண்டாகி இனிஷியலாக டயர் பெண்டாகும், ஃபைனலாக அந்த 4K பெண்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒன்ஸ் போனும் பெண்டாக ஆரம்பிச்சது ஜாயிண்ட் லெவல் பார்த்திங்கன்னா அது ப்ரொக்ரெசிவ் டிஸார்டர், அக்ரெசிவாக அது இன்னும் அதிகமாக பெண்ட் ஆகிட்டே தான் போகும். ஸோ அட் த மிடில் ஏஜ் லைக் 60 கீழே அதை கரெக்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். ஏன்னா அதை ஃபர்தராக விட நம்ம சிம்பிளான ப்ரொசீஜர் பண்ண முடியாது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஹவு டு யூ டூ இட் இஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கிளினிக்கலாக பார்த்துட்டு we can there are 2 ஆப்ஷன்ஸ். லைக் ஒன்று ஆர்த்ரோஸ்கோபிக்கலாக உள்ளே இருக்கிற லிகமெண்ட்டை ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் திங் இஸ் HTO, அதாவது ஹை டிபியல் ஆஸ்டோட்டமின்னு சொல்லுவோம், வேர் அந்த போனை ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி அந்த அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணலாம். பை டூயிங் ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 20 to 25 இயர்ஸ் நம்ம மேஜர் இஷ்யூ இல்லாமல் புஷ் பண்ணலாம். ஸோ அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா the மோஸ்ட் காமன் ரீசன் வை அந்த நீ பெண்ட் ஆகுதுங்கிறது பியூர்லி ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ டிஃபிஷியன்சி. அதாவது காட்லேஜ் உராஞ்சி ஒரு பக்கம், அதாவது நம்ம நிற்கும் போது காலோட உள்பகுதியில் தான் ப்ரிடாமினண்ட்டான வெயிட் போகுது, வெளிப்பகுதியில் அவ்வளோ போகிறதில்ல. ஸோ உள்பக்கம் தேஞ்சி அந்த கார்ட்லேஜ் கம்ப்ளீட்டாக போயிட்டு முட்டியோட போனும் உறைஞ்சும் போது அந்த நீ அப்படி பெண்டாக இருக்கும். ஸோ 60 இயர்ஸ்க்கு மேலே ஆகும்போது நம்ம இந்த மாதிரி கரெக்டிவ் பண்ணிவிட்டு, ஏன்னா கரெக்ஷன் பண்ணும்போது கால் ஊனாமல் நடக்கணும், தேர் ஆர் சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஃபிசியோதெரப்பி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏஜில் இட் வில் பி லிட்டில் சேலஞ்சிங் அண்ட் அந்த பர்டிகுலர் சர்ஜரி மே நாட் ஹெல்ப் தம், பிகாஸ் ஆல்ரெடி காட்லேஜும் இல்லை. ஸோ நம்ம அதை போய் பண்ணிட்டா அவங்களுக்கு பெயின் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வில் பி தி பெட்டர் ஆப்ஷன், வேர் ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் காட்லேஜும் அட்ரஸ் பண்ணலாம், அட் தி சேம் டைம் அலைன்மெண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ லைக் டு ரீகேப், கிட்ஸுக்கு இட்ஸ் மோர் டிஃபிஷியன்சி டிஸார்டர், இல்லை ஒரு சின்ன இன்ஜுரி அந்த க்ரோத் பிளேட்டில் நடந்தால் இட் கேன் காஸ் இந்த டிஃபார்மிட்டி. மிடில் ஏஜில் இட் கேன் பி அ லிகமெண்ட் ப்ராப்ளம் வேர் தி மெனிஸ்கஸ் இஸ் அவுட், அதை ரிப்பேர் பண்ணலாம், இல்லை இட் கேன் பி அ ஜெனட்டிக் இஷ்யூ. அண்ட் எல்டர்லி பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி அன் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ எந்த ஏஜில் என்ன ப்ராப்ளம், எவ்வளோ டிஃபார்மிட்டி இருக்குது, கூட என்ன இஷ்யூ இருக்குது, இதெல்லாம் ஹோலிஸ்டிக்கலாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரீட் பண்ணலாம்.
a bent knee can definitely be made straight. If you like this video, like, share and comment.